மசாலா நான் வந்து மஞ்சள் பவுடர் பாய்க்க மாட்டேன். மஞ்சள் காய், இஞ்சி, நான் எப்போதும் சமையலில் இஞ்சி போடுவேன் ஜீரண சத்துக்கு. அப்புறம் சீரகம், மல்லி, சோம்பு, அப்புறம் 3 மிளகாய் வந்து பாதியாக பிச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் மசாலா பேஸ்ட்டு சாம்பாருக்கு. வைக்க போகிறோம் பட்டர் பீன்ஸ், உருளைக்கிழங்கு. இன்றைக்கி பிரியாணி செஞ்சுட்டு இந்த கூட்டுக்கறி செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு, முள்ளங்கிழங்கு, பட்டர் பீன்ஸ், கருவேப்பிலை. மசாலா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஏன் நல்லா வேகணும்னா, பிகாஸ் அப்போ தான் நம்ம அந்த வயசானவங்க நல்லா பிசைஞ்சி சாப்பிட முடியும். உருளைக்கிழங்கு நல்லா மையாக இருக்கும், அப்போ தான் அவங்க பிசைஞ்சி சாப்பிட முடியும். ஏன்னா அவங்களுக்குலாம் பல்லுலாம் மெதுவாக இருக்கும்ல, அதனால. இது யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன், அனுபவிக்கிறேன். சில நேரம் பருப்பு வந்து அதிலே போட்டுருவோம், ஆனால் வேகிறதுக்கு கஷ்டம். அதில் நல்ல சாம்பார் கறி வேணும்னா, இல்லை பருப்பு கூட்டு எதாவது வேணும்னா, ஸோ இந்த மாதிரி பருப்பு கூட்டுலாம் வைக்கிறோன்னா, பருப்பு நீங்கள் தனியாக வேக வைக்கணும். ஸோ யூ நீட் டு குக் த டால் lentil separately until well cooked, then blend it, make it paste and make the sambar. ஸோ அது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆக்சுவலி நானும் தவறு பண்ணுறேன் சில நேரம். கூட்டு சரியாக வச்சுருக்கேன், ஆனால் பருப்பு தான் வேகிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ செப்ரேட்டாக நம்ம வேக வச்சோம்னா அப்போ ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கூட்டுக்கறி வைக்கிறதுக்கு. நான் செய்கிற தவறு நிறைய பேர் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த பருப்பு தான் நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஐ மீன் the curry is very nice. But then what we have to do, and we have to cook separately the lentil, make it paste and put the curry powder and all that. அப்புறம் then put the vegetables. It's easy to make, instant, faster. But this one is traditional way of making it. Put everything inside, cooked well. So the cooking time is taking time. ஒரு 45 மினிட்ஸ் பிடிக்குது இந்த கறி செய்கிறதுக்கு. நல்ல கறி கிடைக்க தேங்காய் பால்லாம் ஊற்றி கறி வைக்கிறது நல்லா இருக்குது. ஆக்சுவலி உரைக்கினுச்சுன்னா, உரப்பாக இருந்துச்சுன்னா உரப்பை சாப்பிட முடியலன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் போடலாம். இதில் செராய் கூட போடலாம், இல்லைன்னா லெமன் கிராஸ் சீட் இலைன்னு சொல்லுவாங்க, அது போடலாம் வாசனைக்கு. இல்லைன்னா பே லீஃப் போடலாம். வாசனை வேணும்னா டவுன் பண்டாங் அப்படி போடலாம், அது ஒரு வாசனை இலைங்க போடலாம். சரி, மல்லித்தாள் போடலாம் வாசனைக்கு. செராய்னா எப்படி இருக்குன்னா லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அது போட்டால் கூட வாசனையாக இருக்கும் சாப்பாடு. இல்லைன்னா எலுமிச்சிக்காய் இலை போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்.